Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு மேட்ரிசஸ். சின்ஸ் உங்களுக்கு வந்து 12th ஃபஸ்ட் சாப்டர் மேட்ரிசஸ் அப்படிங்கிறதுனால மேட்ரிசஸ் சாப்டர் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், வாட் இஸ் மீன் பை மேட்ரிசஸ் இஸ் பேசிக். அதை தாண்டி எத்தனை டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்ஜாயின், டிட்டர்மினன்ட், டிரான்ஸ்போஸ் அண்ட் இன்வர்ஸ், இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். we'll move to the first one. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே அரேஞ்ச் பண்ணுற என்ட்ரிஸ், அவ்வளோதான். அந்த என்ட்ரிஸ் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம், இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ், தட்ஸ் இட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ் மேட்ரிக்ஸ் 1 2 3 4 5 6. தட்ஸ் இட். இது ஒரு மேட்ரிக்ஸ். ஓகே, அப்போ மேட்ரிக்ஸுங்கிறது என்னது, ஜஸ்ட் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் என்ட்ரிஸ் இன் ரோஸ் ஆர் காலம்ஸ் வித்தின் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேவா? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எழுத போகிற என்ட்ரிஸை எப்படி எழுதுறோம், இப்படி எழுதுனா ரோ, ஹரிசான்டலாக எழுதுனா ரோ, வெர்டிக்கலாக எழுதணும் அப்படின்னா காலம். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 ரோ 2 ரோ, ஸோ 2 ரோ இருக்குது. அண்ட் காலம் எத்தனை இருக்குது, 1 2 and 3. ஸோ 3 காலம்ஸ். இப்படி தான் இதை வந்து இதோட ஆர்டரை வந்து மென்ஷன் பண்ணாங்க. ஓகேவா? அஃப்கோர்ஸ் ஆர்டர் வந்து நம்ம பின்னாடி படிப்போம். ஜஸ்ட் ஃபார் an எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இஃப் அ மேட்ரிக்ஸ் ஹேஸ் m rows and n columns then it is written as. இதை எப்படி எழுதணும் அப்படின்னு இங்கே ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? A is equal to, இங்கே பாருங்கள், போத் I and J வந்து ரன் ஆகுது. I runs from 1 to m. ஐங்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அண்ட் J runs from J runs from 1 to n. Jங்கிறது என்னது, செகண்ட் என்ட்ரி. இதில் I represents the row, J represents the column. ஓகேவா? இது நீங்கள் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எழுதுங்க. ஃபஸ்ட்டு A11, தென் A12. இந்த ஒன்னை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? A1J அப்படின்னு வச்சுக்கோங்க. A1J வேர் J ரன்னிங் ஃப்ரம் 1 to n. ஸோ 1 வந்து ஃபிக்ஸ்டு, ஜேவை மட்டும்தான் நீங்கள் இப்போ ரன் பண்ண போகிறீங்க. ஸோ A11, A12, A13 அப் டு A1n. ஓகேவா? அப்போ 1 முடிச்சாச்சு. அடுத்து 2 எழுதிக்கோங்க. A2J தான், பட் ஜேக்கு மேலே என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், 1. A22, A23 அப் டு A2n. இங்கே இந்த நம்பர்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, A12 அப்படின்னா ஃபஸ்ட்டு காலமில், ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் உள்ள என்ட்ரின்னு அர்த்தம். ஓகேவா? இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. ஓகேவா? மேலே இது ஃபஸ்ட் காலம், இது செகண்ட் காலம். ஓகேவா? அப்போ இந்த டேர்ம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமில் உள்ள என்ட்ரி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப் டு AM1. ஓகேவா? இங்கே I வந்து வேரிஸ் ஃபார் டில் m. ஸோ AM1, AM2, AM3 அப் டு AMN. ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இதில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்டாக 3 to 4 வரைக்கும் தான் வேரி ஆகும். ஓகேவா? எய்தர் 3 or 4 வரைக்கும் தான் மேக்ஸிமைஸ்டாக வேரி பண்ணுவாங்க, அதுக்கு மேலே வேரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் நம்ம டிட்டர்மினன்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், அட்ஜாயிண்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஹையர் மேட்ரிசஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் திங், வாட் இஸ் மீன் பை ஆர்டர் ஆர் சைஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இஃப் அ மேட்ரிக்ஸ் ஹேஸ் m rows and n columns அப்படின்னா அதை எப்படி மென்ஷன் பண்ணுமா, m by n மென்ஷன் பண்ணுமா. ஓகேவா? இதை எப்படி ரீட் பண்ணணும்னு பாருங்கள், m by n ரீட் பண்ணணும். ஓகேவா? இட் இஸ் டிஃபைன்ட் as m by n. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4. இதோட ஆர்டர் என்னது, இதில் எத்தனை ரோஸ் இருக்குது, 1 ரோ 2 ரோ. ஸோ 1 2, 2 ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது, 1 2. ஸோ 1 2. ஸோ இதில் வந்து 2 ரோ 2 காலம் இருக்குது. ஸோ இதோட ஆர்டர் கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லணும், 2 by 2 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா?
The entry aij denotes the element common in ith row and jth column. Okay, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. aijங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ith row and jth காலம்ல காமனா உள்ள என்ட்ரியை தான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா. இப்போ இதுல பாருங்களேன், இதுல தேர்ட் ரோ ஓகே, தேர்ட் ரோவே இல்லையா. ஓகே, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க எங்க போகணும், முதல்ல செகண்ட் ரோ எடுத்துக்கணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் காலம் எடுத்துக்கணும். ரெண்டுலையும் காமனா உள்ள பாயிண்ட் யாரு, A21. ஸோ அதை தான் இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா. அண்ட் உங்களுக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்கேன், என்ன சம்மன் பாருங்க. கன்சிடர் அ மேட்ரிக்ஸ் 1 2 3 4 5 8 7 8 9. ஓகே, இதோட ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் A12 யாரு, A23 யாருன்னு கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோட ஆர்டர் கண்டுபிடிக்கலாமா. ஆர்டர் என்னது, எத்தனை ரோ இருக்குன்னு பார்க்கணும். 1 2 and 3 rows இருக்கு. 3 by எத்தனை காலம் இருக்கு, 1 2 and 3. ஸோ இதோட ஆர்டர் என்னது, ஆர்டர் இஸ் 3 by 3. தென் A12 யாருன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம். ஸோ என்ட்ரி என்னது 2. சிமிலர்லி A23 என்ன அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் திங், டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் மீன் பை ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா யாருன்னு கேட்டிருக்காங்க. மேட்ரிக்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் ரோ இஸ் கால்ட் அ ரோ மேட்ரிக்ஸ். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் A11 A12 அப் டு A1n இப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு ரோ மேட்ரிக்ஸ். இதோட ஆர்டர் என்னது, இதுல எத்தனை ரோ இருக்கு, ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. இதுல எத்தனை காலம் இருக்கு, 1 2 அப் டு n காலம் வரைக்கும் இருக்கு. ஸோ இதோட ஆர்டர் என்னது, ஆர்டர் ஆஃப் ரோ மேட்ரிக்ஸ் இஸ் 1 by n. சிமிலர்லி ஒரே ஒரு காலம் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்களா, காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் A11 A21 அப் டு AM1. இதை நம்ம A2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுல பாருங்க, இதுல ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. ஸோ ஒரே ஒரு காலம். அண்ட் இதுல எத்தனை ரோ இருக்கு, 1 2 அப் டு m ரோஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ m. ஸோ ஆர்டர் ஆஃப் அ காலம் மேட்ரிக்ஸ் என்னது அப்படின்னா m cross 1. ஓகேவா. இதெல்லாம் நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இது இங்க யூஸ் ஆகாது, பட் நீங்க லீனியர் ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்றப்ப ஒரு ax பிளஸ் ax ஈக்குவல் டு b இந்த ஃபார்மேட்ல எழுதி சால்வ் பண்ணுவீங்க. அந்த டைம்ல வந்து இது யூஸ் ஆகும். ஓகேவா. அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ் அதை நீங்க யூஸ் பண்றப்பையும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இதோட ஆர்டர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் இதோட டெஃபினிஷன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், ஒரு மேட்ரிக்ஸை எப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா எல்லா என்ட்ரியும் ஜீரோவா இருக்கணும். ஓகேவா. ஃபார்மல் டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 by 2 அப்படின்னா என்ன அர்த்தம், 2 by 2ல ஒரு நல் மேட்ரிக்ஸ் கொடுக்கணும். ஸோ எல்லா என்ட்ரிஸ் 0. தென் 2 cross 3ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, 2 ரோ இருக்கணும், 3 காலம் இருக்கணும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஜீரோ மேட்ரிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. தென் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு என்ட்ரி நான் ஜீரோவா இருக்கணும், அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் 2 0 0 0 ஏதாவது ஒரு என்ட்ரி நான் ஜீரோவா இருந்தா போதும். ஓகேவா. ஸோ A இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ மேட்ரிக்ஸ். ஓகேவா. இங்க ஜீரோங்கிறது ஜீரோ இல்லை, ஜீரோ மேட்ரிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் பிட்வீன் ஜீரோ அண்ட் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஜீரோங்கிறது ஒரு என்ட்ரி, பட் ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ரெப்ரசென்ட் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர். என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர்ல உள்ள ஜீரோ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், அவ்வளோதான். ரோவோட நம்பரும் காலமோட நம்பரும் சேமா இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 by 2 3 by 3 4 by 4 இப்படிலாம் கொடுப்போம் இல்லையா. இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா.
தென் பிரின்சிபல் டயக்னல் ஐ திங்க் பாதி டெஃபினேஷன் கிட்ட மறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இமேஜ் வந்து நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஓகேவா? இன்னும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ அந்த மேட்ரிக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் ஆஃப் ஆர்டர் என். த என்ட்ரிஸ் A11, A22, A33 அப் டு ANN. ஓகேவா? என்னென்ன என்ட்ரிஸ்லாம் A11, A22, A33 அப் டு ANN. ஓகேவா? இங்கே பிரின்சிபல் டயக்னல் என்னன்னு பார்க்கறதுக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஆர் கால் த பிரின்சிபல் டயக்னல் ஆர் சிம்பிளி த டயக்னல் ஆர் மெயின் டயக்னல். மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் லீடிங் டயக்னல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எய்தர் பிரின்சிபல் டயக்னல் ஆர் லீடிங் டயக்னல் அப்படிங்கிறது என்னது? ஜஸ்ட் இந்த என்ட்ரிஸ், டயக்னல் என்ட்ரிஸ். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமே 4, 5, 6, 7, 8, 9. இதோட லீடிங் டயக்னல் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்க என்ட்ரிஸ் பாருங்க A11, A22, A33 இந்த மாதிரி என்ட்ரிஸ். ஸோ இது அண்ட் இது. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ற இந்த டயக்னலை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? லீடிங் டயக்னல் அப்படின்னு சொல்றோம். சரியா? என்ன ரொம்ப டெஃபினிஷனாக போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸில் ஒரு ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 12th மேக்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுவீங்க. அதுக்காக தான் வந்து நான் பேசிக்ஸில் உள்ள எல்லா டெஃபினேஷனையும் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்ட், இட்ஸ் a diagonal matrix if Aij is not equal to 0 whenever I not equal to j. I think definitionல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓகே, Aij not equal to 0 whenever I equal to j. எப்பெல்லாம் ஐயும் ஜேவும் சேம் வேல்யூவா வருதோ அப்பெல்லாம் Aij நான் ஜீரோவா இருக்கணும். ஓகேவா? இதை கரெக்ஷன் மாத்திக்கோங்க. I equal to j அப்படின்னா என்ன அர்த்தம்? டயக்னல் என்ட்ரி எல்லாமே நான் ஜீரோவா இருக்கணும், மற்ற என்ட்ரி எல்லாருமே ஜீரோவா இருக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். இட்ஸ் கால்ட் டயக்னல் மேட்ரிக்ஸ் இஃப் Aij is not equal to 0 whenever I equal to j. அவ்வளவுதான். A11, A22, A33 33 0 0 0 0 0 0. இது டயக்னல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3x3. ஓகேவா? இதே மாதிரி 2x2லையும் எழுதலாம். 2x2ல எழுதுனா எப்படி எழுதலாம்? A11 0 0 A22. ஓகேவா? நம்பர்ஸ்ல எழுதணும் அப்படின்னா 1 0 0 1 1 0 0 2. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லணும்? இட்ஸ் a diagonal matrix. நெக்ஸ்ட் ஒன் என்னது? A diagonal matrix whose entries along the principal diagonal are equal is called scalar matrix. அதாவது டயக்னல்ல நம்ம எழுத போற என்ட்ரிஸ் எல்லாம் ஒரே மாதிரி என்ட்ரிஸா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இங்கெல்லாம் பாருங்க டயக்னல்ல வேற வேற என்ட்ரிஸ் கொடுத்துருவோம். இங்க 1 கொடுத்துருக்கோம், இங்க 2 கொடுத்துருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா 1 3 -1 0 0 0 0 0 0. இது ஆர்டர் 3x3. இட்ஸ் டயக்னல் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3x3. பட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்க்கும் டயக்னலுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க? டயக்னல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும், பட் அதோட எல்லா டயக்னல் என்ட்ரிஸும் எப்படி இருக்கணுமா? ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 0 0 0 2 0 0 0 2 and 1 0 0 0 1 0 0 0 1. These two are என்னது? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். பட் இது ஸ்கேலார் மேட்ரிக்ஸான்னு பாருங்க. 0 1 0 0 0 -1. இது ஸ்கேலார் மேட்ரிக்ஸா? இல்லை. ஏன்? டயக்னல் என்ட்ரிஸ் எல்லாமே சேமா இருக்கணும். இங்க இதுவும் 1 இதுவும் 1, பட் இது என்ன கொடுத்துருக்காங்க? -1. ஸோ இது நாட் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸ்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஜஸ்ட் டயக்னல் என்ட்ரி, இட்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வித் டயக்னல் என்ட்ரி வந்து 1. அவ்வளோதான். 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ யூனிட் மேட்ரிக்ஸுங்கிறது என்னது? இட்ஸ் நத்திங் பட் அ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வித் பிரின்சிபல் டயக்னல் என்ட்ரிஸ் எல்லாம் 1. ஸோ இது யூனிட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3x3.
இதே மாதிரி நீங்கள் 4x4க்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? A is a unit matrix of order 4x4 அப்படின்னா அதை எப்படி எழுதணும்? இது 4 ரோ 4 காலம் இருக்கணும். 1 0 0 0 0 1 0 0 0 0 1 0 then 0 0 0 1. ஓகேவா? ஸோ 4 ரோ 4 காலம் இருக்கு. நெக்ஸ்ட் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், தென் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே, இதுக்கு டைரக்டாக நம்ம எக்ஸாம்பிளே போயிடலாம். 1 2 3 0 4 5 0 0 8. ஸோ பாருங்க, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா டயகனல் ஆஸ் வெல் அஸ் டயகனலுக்கு மேலே உள்ள என்ட்ரிஸ் எல்லாம் நான் ஜீரோவாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பிலோ த மெயின் டயகனலில் உள்ள எல்லா என்ட்ரிஸும் ஜீரோவாக இருக்கணும். அவ்வளோதான். இப்படி இருந்துச்சுன்னா இது அப்பர் ட்ரையாங்குலர். ஓகேவா? இதே மாதிரி லோவர் ட்ரையாங்குலர் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 1 0 0 0 அவ்வளோதான். அது எல்லாத்துலேயும் ஏதாவது வேல்யூ போட்டுருங்க. இங்கே அப்போ ஜீரோலாம் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாம், ஜீரோ வரலாம். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அபோவ் த மெயின் வந்து கண்டிப்பாக ஜீரோ இருக்கணும். அப்படின்னா இந்த இடம்லாம் கம்பல்சரி ஜீரோவாக இருக்கணும். ஸோ இது என்ன ட்ரையாங்கிள்? இட்ஸ் அ லோவர் ட்ரையாங்கிள். ஜஸ்ட் இந்த ஷேப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பர் ட்ரையாங்கிள்னா மேலே உள்ள என்ட்ரிஸ் எல்லாம், சாரி, அப்பர் ட்ரையாங்கிள்னா லீடிங் டயகனலுக்கு கீழே உள்ள என்ட்ரிஸ் எல்லாம் ஜீரோ. வேற லோவர் ட்ரையாங்கிள்னா லீடிங் டயகனலோட மேலே உள்ள என்ட்ரிஸ் எல்லாம் ஜீரோ. இன் ஜென்ரல் இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரையாங்குலர் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் தேவையில்லை. வில் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன். ரெண்டு மேட்ரிக்ஸை எப்போ ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் சேம் ஆர்டர் இருக்கணும். செகண்ட் திங் என்னது? அதில் உள்ள எல்லா என்ட்ரிஸும் சேமாக இருக்கணும். பட் இதெல்லாம் நம்ம எங்கே சார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி 10th யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் x + y 5 xy 4 equals to 5 5 6 4. இந்த மாதிரி சம்மு நீங்கள் ஆல்ரெடி 10th 3rd சாப்டர் அல்ஜிப்ரா அப்படிங்கிற சாப்டரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் என்ன பண்ணுவீங்க? டேரெக்டாக எடுத்து சால்வ் பண்ணுவீங்க இல்லையா? இந்த என்ட்ரியும் சேமு, இதுவும் சேமு அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணுவீங்க. பட் அதில் மேலே கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, given that two matrices are equal. ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? ரெண்டோட ஆர்டரும் சேமு, தென் ரெண்டோட என்ட்ரியும் சேம். அதாவது இதில் A11 அப்படிங்கிறதும் இதில் A11 அப்படிங்கிறதும் சேம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டேரெக்டாக இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துருவீங்க. x + y = 5 அண்ட் இங்கே என்ன இருக்குது? xy = 6. ஸோ xy = 6. ஸோ ரெண்டு எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ரெண்டு எலமெண்ட்டை ஆட் பண்ணால் 5 வரணும். ஸோ இந்த மாதிரி சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? டூ மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற கண்டிஷனும் யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிஷன் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் நத்திங் பட் இட் போத் ஹேஸ் டு பி ஆஃப் சேம் ஆர்டர். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லுது? எல்லா என்ட்ரிஸும் ஹேஸ் டு பி ஈக்குவல். தென் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் பை அ ஸ்கேலர். ஒரு மேட்ரிக்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. A = 1 0 1 2 0 1 1 0 1 2 இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஒரு ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸ்கேலர் ஃப்ரம் எதர் R or C, ஓகேவா? வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒரு ஃபீல்ட்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸ்கேலர் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரியையும் நீங்கள் அந்த ஸ்கேலரால் மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே A நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா 5 டைம்ஸ் A என்னன்னு கண்டுபிடிங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒவ்வொரு என்ட்ரியையும் நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 5 0 × 5 மேபி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு 5 செகண்ட்ஸ். 1 × 5 0 × 5 1 × 5 and 2 × 5. So 5 times A is nothing but 5 0 5 10 0 5 and 0 5 10. இதான் என்னது?
multiplying a matrix by a scalar, then addition of two matrix or subtraction of two matrix. ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நத்திங் பட் என்ட்ரி வைஸ் அடிஷன். ஓகேவா, இதோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்ட்ரி அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்ட்ரி அது ரெண்டையும் நார்மல் அடிஷன் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணணும். வில் டூ ஒன் ப்ராப்ளம். ஓகேவா, A is equal to 1 2 3 4 and B is equal to 1 0 0 2. அப்படின்னா A plus B என்னது, ஜஸ்ட் என்ட்ரி வைஸ் அடிஷன். இதோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி இதோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ 1 plus 1. செகண்ட் என்ட்ரி யாரு, 2 and 0. 2 plus 0. Then 3 plus 0. Then 4 plus 2. ஸோ ஆன்சர் என்னது 2 2 3 and 6. பட் அடிஷன் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா both should have the same order. ரெண்டுக்குமே சேம் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் அடிஷனை நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியும். இன்கேஸ் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன ஆயிரும் 2/3 ஆயிரும். இங்கே அடிஷன் அப்படிங்கிறது நம்மளால டிஃபைன் பண்ணவே முடியாது. சிமிலர்லி சப்ராக்ஷனும் அதே மாதிரி தான். ஓகேவா, நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் திங், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ மேட்ரிக்ஸ். பட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் சேம் அஸ் மேட்ரிக்ஸ் அடிஷன். ஓகேவா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ரெண்டுமே சேம் ஆர்டரில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஓகே தான் பெட்டர். பட் ரெண்டுமே சேம் ஆர்டரில் இல்லைன்னா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரிக்ஸ் 3/2ன்னு இருக்குது, இன்னொரு மேட்ரிக்ஸ் 2/3ன்னு இருக்குது அப்படின்னா கூட என்னால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ டெஃபினிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் காலம் இஸ் சேம் அஸ் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணலாம். மோர் தென் தட் இதோட ரிமைனிங் இருக்குல்ல, இதுதான் என்னவா இருக்கும்னா ஆர்டராக இருக்கும். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷனோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் இஸ் நத்திங் பட் 3/3 அப்படின்னு டெஃபினிஷன் சொல்லுது. ஓகேவா, வில் டூ ஒன் சம். 1 2 3 2 3 4 1 2 1 2 2 3 2. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது, 2 ரோ 3 காலம் இருக்குது. செகண்ட் மேட்ரிக்ஸில் 3 ரோ 2 காலம் இருக்குது. ஸோ இதில் நம்பர் ஆஃப் ரோ காலம்ஸும் இதில் நம்பர் ஆஃப் ரோஸும் சேமாக இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்மளால் பண்ண முடியும். மோர் தென் தட் இதோட ஆர்டரும் நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா, இதோட ஆர்டர் என்னவா இருக்கணும், இந்த ரெண்டு என்ட்ரிஸ். ஸோ இதோட ஆர்டர் இஸ் நத்திங் பட் 2/2. ட்ரை பண்ணலாமா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணணும்னா இதோட ரோ இதோட காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ 1 into 1 1 plus 2 into 1 2 plus 3 into 3 9. தென் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அதை இங்கே என்ட்ரி பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் டைரெக்டாக எழுதியதேன் 2 + 4 + 6 2 + 4 + 6. தென் இங்கே செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஸோ 2 + 3 + 12 plus and second row second column. So 2 into 2 4, 3 2s are 6, 4 2s are 8. Okay, when add பண்ணி எழுதணும் அப்படின்னா it is nothing but matrix multiplication. Okay, next we'll move on to transpose of a matrix. Suppose உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், A11 A12 A21 A22 A31 A32. இதோட ஆர்டர் என்னது, 3 ரோ 2 காலம் இருக்கு. ஸோ இதோட ஆர்டர் 3/2. இதுக்கு டிரான்ஸ்போஸ் கேட்டாங்க அப்படின்னா அதோட சிம்பிள் என்னன்னா ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு டினோட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் நத்திங் பட் ரோவா இருக்கிறத பிடிச்சி காலமா எழுதிடணும், அவ்வளோதான். ஸோ இங்கே ரோவா இருக்கிறது யாரு, A11 A12. தென் செகண்ட் இதில் ரோவா இருக்கிறத காலமா எழுதிடணும், A21 A22 A31 A32. ஓகேவா, இதை வந்து நீங்கள் எப்படினாலும் அப்ரோச் பண்ணலாம். ரோவாக இருக்கிறத காலமாக எழுதணும்னு அப்ரோச் பண்ணலாம்,
இல்லைன்னா காலமா இருக்கிறத ரோவா எழுதணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணலாம். வாட் எவர் மேபி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா இதை மாத்தி போட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா, 2/3. சப்போஸ் ஏ வந்து ஆர்டர் எம் கிராஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் மஸ்ட் பி ஆஃப் ஆர்டர் என் கிராஸ் எம். ஓகேவா, ஸோ ப்ராசஸ் என்னது, இதுல ரோவா இருக்கிறத இங்க காலமா எழுதணும், அவ்வளவுதான். Next, I think adjoint of a matrix. Adjoint of a matrix for 2/2 is very simple. For 3/3 கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 2/2க்கு பார்த்துடலாம். A is equal to 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் adjoint of ஏங்கிறத இப்படி தான் நோட்டேட் பண்ணணும். ஓகேவா, டினோட் பண்ணுறது HA அப்படின்னு டினோட் பண்ணணும். ஓகேவா, என்ன பண்ணணும்னா டயகனல் என்ட்ரிஸை மாற்றி எழுதிடணும். ஓகேவா, இதை ரெண்டையும் மாற்றி எழுதணும், இது ரெண்டையும் சைனை மாற்றணும். ஓகேவா, ஸோ டயகனலில் இருக்க என்ட்ரிஸ் பிளேஸை மாற்றணும், தென் ரிமைனிங் உள்ள என்ட்ரிஸோட சைனை மாற்றணும். -2 -3. புரிஞ்சுதா? வில் கோ ஃபார் ஒன் மோர் எக்ஸாம்பிள். A is equal to 1058. ஸோ HA என்னது, சாரி A1 வச்சுக்கலாமா, HA A1 என்னது, இது ரெண்டையும் பிளேஸை மாற்றணும். ஸோ 81, இது ரெண்டுக்கும் சைனை மாற்றணும், பட் 0 ரிமைன்ஸ் 0, இது -5. ஓகேவா, பட் 3/3 வர்றப்ப நீங்கள் ஒவ்வொரு என்ட்ரிக்கும் கோஃபேக்டர் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டர் ஆஃப் A11 நம்ம வந்து M11 டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆக்சுவலாக அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து கோஃபேக்டர் ஆஃப் A11. நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிட்டு வில் டூ திஸ். ஓகே, ஸோ கோஃபேக்டர் ஆஃப் A11 எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எடுத்துக்கலாமா. 1 எக்ஸாம்பிள் 1 2 3 0 5 1 0 2 5. இதுதான் இப்போ என்னோட மேட்ரிக்ஸ். ஓகேவா, அப்போ M11ங்கிறது யாரு, கோஃபேக்டர் ஆஃப் A11. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே A11 இருக்குல்ல, அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் கரஸ்பாண்டிங் காலமை உங்க விரலை வச்சு மறைச்சிக்கோங்க. ஓகேவா, மறைச்சிட்டு ரிமைனிங் உள்ளது யாரு, இந்த சின்ன மைனர் மேட்ரிக்ஸ் which is 5 1 2 5. இதை என்ன பண்ணணும்னா இப்படி மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மாதிரி 5 into 5 minus 2 into 1. ஆன்சர் என்னது 25 minus 2. இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு என்ட்ரிக்கும் கண்டுபிடிக்கணும். M12 என்னது, இந்த என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரியோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமா மறைச்சிடணும். மிச்சம் உள்ள என்ட்ரிஸை மட்டும் எழுதணும். அப்படின்னா 0 1 0 5. புரியுது தானே, இந்த என்ட்ரி அண்ட் இந்த என்ட்ரி. ஸோ 0 1 0 5 is equal to 0 minus 0 0. Then M13. ஸோ இந்த என்ட்ரி, ஸோ இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமாக மறைச்சிட்டோம் அப்படின்னா இந்த மைனர் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ 0 5 0 2 is again 0 M21. அப்போ இப்போ கீழே வந்துட்டோம். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் ரோ இந்த கரஸ்பாண்டிங் காலம் மறைச்சிட்டோம் அப்படின்னா மேலே உள்ளது கீழே உள்ளது 2 3 2 5. ஸோ 10 minus 6 4. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் adjoint is nothing but M11 M12 M13 M14 M15 sorry for this, just 1 2 3 எழுத ஆரம்பிச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். M21 M22 M23 then M31 M32 then M33. இந்த என்ட்ரிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு டிரான்ஸ்போஸ் போடணும். இதெல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னா இல்லை, இதுல
ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ்க்கு ப்ளஸ் மைனஸ் போடணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ், செகண்ட் டேர்ம் மைனஸ், தேர்ட் டேர்ம் ப்ளஸ், ஃபோர்த் டேர்ம் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ஜஸ்ட் அ செகண்ட், வெளியில் ஏதோ யாரோ கூப்பிட்றாங்க. I'll be back in a minute. Okay, we'll continue. ஸோ அவ்வளோதான். ஸோ அட்ஜாயிண்ட்டுங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு நீங்கள் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டுடணும். இப்படி தான் நீங்கள் அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன்? 1 2 3 0 5 1. ஓகே, வேறு ஏதாவது மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். A is equal to 1 2 1 2 1 2 2 2 1. ஓகேவா? இதான் என்னோட A அப்படின்னா இப்போ அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் தெம் யூஸ் திஸ் மெத்தட். என்னன்னா இந்த கரஸ்பாண்டிங் இதை மட்டும் பிளாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டா இந்த மைனர் மேட்ரிக்ஸ் வருமா? ஸோ 1 2 2 1. தென் இந்த என்ட்ரி, அதாவது இசட் ஷேப்பில் என்ட்ரிஸ் எடுப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ட்ரி A11, தென் தேர்ட் என்ட்ரி A13, தென் A31, தென் A33. இந்த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் எல்லாம் மறைச்சி வச்சுட்டு அதோட மைனர் மேட்ரிக்ஸ் எல்லாம் எழுதணும். ஓகேவா? இந்த ரோ அண்ட் இந்த காலம் இப்போ மறைக்கணுமா? இந்த ஒன்னை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. 2 1 2 2. தென் கீழே 2 எடுத்துக்கோங்க. ஸோ 2 1 1 2 1 2. தென் லாஸ்ட் ஒன் 1. இதோட கரஸ்பாண்டிங் மைனர் மேட்ரிக்ஸ் யாரு? 1 2 2 1. இது கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுன்னா இதை மல்டிப்ளை பண்ணோம் மைனஸ் இது. ஸோ 1 மைனஸ் 4. செகண்ட் என்ட்ரி வர்றப்போ மட்டும் மைனஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி முடிச்சுக்கோங்க. கடைசியாக அதை ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கோங்க. 4 மைனஸ் 2. ஸோ 4 மைனஸ் 2 2. டேரெக்டாக ஆன்சர் எழுதிடுறேன். ஓகேவா? 4 மைனஸ் 2 2. தென் 2 மைனஸ் 2 0. 1 minus 2 minus 1. 4 minus 2 2. Then 4 minus 1 3. 2 minus 2 0. Then 1 minus 4 minus 3. ஓகேவா? டிரான்ஸ்போஸ் இதோட ஆன்சரையும் எழுதிடலாம் -3. இப்போ என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் தான், அப்படியே விட்டுருங்க. செகண்ட் டேர்ம் மைனஸ், தேர்ட் டேர்ம் ப்ளஸ், ஃபோர்த் டேர்ம் மைனஸ், ஃபிஃப்த் டேர்ம் ப்ளஸ், சிக்ஸ்த் மைனஸ், செவன்த் ப்ளஸ், எயித் மைனஸ், நைன்த் ப்ளஸ். தென் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எழுதணும். டிரான்ஸ்போஸ் யாரு? இந்த ரோவை காலமாக எழுதணும். ஸோ -3 -2 2 0 -1 -2 then 3 0 -3. இது ஒன் ஆஃப் தி மெத்தட் டு ஃபைண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகேவா? மூணு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஜி ஷேப்ல வந்து நீங்கள் என்ட்ரிஸை பிளாக் பண்ணணும். ஓகேவா? அந்தந்த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸோட ரோஸ் அண்ட் காலம்ஸை கையை வச்சு மறைச்சிக்கோங்க. விரலை வச்சு மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டு மிச்சம் உள்ள மைனர் மேட்ரிக்ஸ் எல்லாம் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி, செகண்ட், தேர்ட், ஃபோர்த். ஓகே, இப்படி எழுதணும். தென் மேலே டிரான்ஸ்போஸ், அட்ஜாயிண்ட்டுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டதை எப்பயும் மறக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் டூ தட் மிஸ்டேக். ஸோ டிரான்ஸ்போஸ் எப்பயுமே எழுதணும். ஓகேவா? தென் வேற என்ன பிரச்சனை இருக்கு? ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? நீங்கள் இந்த கேல்குலேஷன் பண்ணுற ப்ராசஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ் போடணும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ப்ளஸ்ஸு, மைனஸ், ப்ளஸ், மைனஸ், ப்ளஸ். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். தட்ஸ் இட் அபவுட் அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் படிச்சாச்சு. தென் புதுசாக ஒன்று படிக்க போகிறோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். வி கோ ஃபார் தட். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஃபார் 2x2 மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம். ஓகேவா? A is equal to 1 2 3 4. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறத இப்படி தான் டினோட் பண்ணணும். என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்ல மல்டிப்ளிகேஷன், அதுதான் 4 - 3. ஸோ
ஸோ 4 minus 6 சாரி minus 2. இதுதான் 2/2 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற பேட்டர்ன். வேற 3/3 வர்றப்ப லைஃப் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, 1 2 1 2 1 1 1 2 3. நீங்கள் ஏன் 1 2 1 2 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இதுதான் கேல்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ். ஓகேவா, பெரிய நம்பர் போட்டேன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் பெருசாக போகும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற டைமை விட நான் சால்வ் பண்ணுற டைம் தான் அதிகமாகும். அண்ட் நிறைய கேல்குலேஷன் மிஸ்டேக் வந்து லேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா, நான் ஏ கொடுத்தாச்சு. இப்போ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஏ 3/3க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த ரோ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்துக்கோங்க 1. ஸோ 1 இன்ட்டு அதோட மைனர் மேட்ரிக்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கணும், கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமை விரல வச்சு மறைச்சிக்கணும். மறைச்சிட்டு மிச்சம் உள்ள என்ட்ரிஸை மட்டும் எழுதுங்க. ஸோ மிச்சம் உள்ள என்ட்ரிஸ்க்கு மட்டும் -1 1 2 3. தென் செகண்ட் ஒன் என்னது 2. பட் செகண்ட் என்ட்ரி வர்றப்ப இங்கே ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ் வரும். ஸோ ரெண்டாவது டேமுக்கு மட்டும் மைனஸ். சரியா, இப்போ ஃபஸ்ட் டேம் எடுத்தோம், அடுத்து செகண்ட் டேம் எடுத்திருக்கோம். ஓகேவா, 2. இப்போ 2ஓட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலமாக மறைச்சிக்கோங்க. ஸோ மிச்சம் உள்ளது யார், 2 1 1 3. லாஸ்ட் என்ட்ரி -1 இன்ட்டு அதோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் மறைச்சிட்டோம் அப்படின்னா யார் வருவா, 2 -1 1 2. ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு -3 -2. ஓகேவா, இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். -3 அப்புறம் ஒரு மைனஸ் போடணும், -2. சரியா, அப்புறம் -2 டைம்ஸ் 3 into 2 -1 6 -1 -1 into 2 into 2 4 ஒரு மைனஸ் போடணும். அப்புறம் 1 into -1 ஒரு -1 is equal to 1 into -5 -2 into 5 -1 into இங்கே 4 + 1 மாறிடும். ஸோ 4 + 1 5. ஓகேவா, அப்போ -5 -10 -5 ஆன்சர் என்னது -20. ஸோ 3/3க்கு இப்படி தான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, 4/4 போச்சு அப்படின்னா லைஃப் இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ 4/4 உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. அண்ட் டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எதுக்கு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட் இதெல்லாம் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும்தான் பாசிபிள். தென் இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஆக்சுவலாக 12th உங்களுக்கு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இதுதான் இல்லையா, இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அண்ட் அட்ஜாயிண்ட்ல தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஏ நான் ஜீரோவாக இருக்கணும் அண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நான் ஜீரோவாக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், நமக்கு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸே எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு நான் 1 2 2 1 அப்படின்னு கொடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன், டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 - 2 0 to 0. ஸோ 1/0 நம்மளால எழுத முடியாது. ஓகேவா, இட்ஸ் இஸ் அன்டிஃபைன்ட். நமக்கு அதோட வேல்யூ தெரியாது. ஓகே, சம் மே யூஸ் இன்ஃபினிட்டி பட் ஓகே அன்டிஃபைன்ட் இஸ் அ பெட்டர் வேர்ட் டு யூஸ். ஓகேவா, ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் நத்திங் பட் 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா, நான் லேட்டரான உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கிவ் மீ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வேர் இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாத மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் லாஸ்ட்டில் கேட்டிருக்கேன். நீங்கள் இந்த மேட்ரிக்ஸை தவிர்த்து வேறு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இந்த மேட்ரிக்ஸ் இல்லாமல் வேறு எக்ஸாம்பிள். பட் ஒரு ஹிண்ட் என்னது, நீங்கள் எழுதின ரோவையே திருப்பி எழுதுனீங்க அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் இஸ் ஆல்வேஸ் 0. ஓகேவா, டிட்டர்மினன்ட் இஸ் ஆல்வேஸ் 0. பட் எழுதின ரோவே எழுதாமல் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வேறு மேட்ரிக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் சச் தட் அதோட டிட்டர்மினன்ட் வந்து 0வாக ஆகணும். ஐ திங்க் இதுதான் உங்களுக்குள்ள ஓவரால் பேசிக்ஸ் ஃபார் 12th இன் மேட்ரிக்ஸ் சாப்டர். ஓகேவா,
தென் உங்களுக்கு கொஞ்சம் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? சேலஞ்ச் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்க முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. முடியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு கிவ் தி ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. கிவன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாத மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? ஆல்ரெடி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், அண்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாவும் சொல்லிட்டேன் இல்லையா? ரோஸ் வந்து சேமா ஒரே ரோவா எழுதணும் அப்படின்னா, இல்ல ஒரே காலமா எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும்? இதோட டிட்டர்மினன்ட் எல்லாம் ஜீரோவா தான் மாறும். ஓகேவா? இது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள் அண்ட் ட்ரை சம் மோர் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இட்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின். டயகனல் மேட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா அப்படின்னு கேட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினிஷன்ஸை வச்சுட்டு அப்ரோச் பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டோட டெஃபினிஷனும் என்னன்னு பாருங்க, அதை வச்சுட்டு நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. Third question also true or false. Unit matrix is a scalar matrix. True or false. Fourth one என்னன்னு பாருங்க. Give an example of a singular matrix. So first நான் singular matrixனா என்னன்னு சொல்லல இல்லையா? A matrix A is singular if determinant of A is 0. ஸோ ஒரு மேட்ரிக்ஸுக்கு எப்போல்லாம் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாதோ அப்போல்லாம் அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிட்டர்மினன்ட் எப்போல்லாம் 0 ஆகுதோ அப்போல்லாம் அந்த மேட்ரிக்ஸை என்னன்னு சொல்லலாம்? சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிங்குலர்னு ஒன்று இருந்தால் நான் சிங்குலர்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஸோ நான் சிங்குலர்னா என்னன்னா டிட்டர்மினன்ட் 0 ஆகாத மேட்ரிக்ஸ். என் மேட்ரிக்ஸ் அதே கதை தான். ஓகே, இங்கே ஐ திங்க் என் ஃபேஸ் மறைக்கும்னு நினைக்கிறேன். என் மேட்ரிக்ஸ் is non-singular if determinant A not equal to 0. அவ்வளவுதான். ஓகேவா? determinant A 0வா இருந்தா சிங்குலர், determinant A non-0வா இருந்தா non-singular. அவ்வளவுதான். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் என்னது? நல் மேட்ரிக்ஸ் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸான்னு கேட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் தி 5 கொஸ்டின்ஸ். ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் வரல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு கிவ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருக்கு அண்ட் ஏதோ சஜஷன்ஸ் இருக்கு அப்கமிங் வீடியோஸ் பத்தி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பார்த்தவங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.